சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்துவிட்டது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் சூப்பர் வாய்ப்பு வந்துவிட்டது. இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவறவிடாமல் இருங்கள். அது என்னவென்றால், ரேஷன் கார்டு வைத்திருப்போரின் குறைகளை தீர்க்க தமிழக அரசு தரப்பிலிருந்து நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. அதாவது ஜனவரி 24, 2026 நடைபெற உள்ளது. ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் அட்டையாகும். இந்த ரேஷன் கார்டை வைத்துதான் ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, கோதுமை போன்ற உணவுப் பொருட்களை வாங்கலாம். இது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் அடிக்கடி அதில் அப்டேட் செய்ய வேண்டியிருக்கும். பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல், முகவரி மாற்றம், மொபைல் நம்பர் அப்டேட் போன்ற அப்டேட்டுகளை செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் இந்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் செய்யாவிட்டால் தொடர்ந்து ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகலாம். ஆகையால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து குடும்பங்கள் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இலவசமாகவே அவர்கள் அப்டேட்டும் செய்து கொள்ள முடியும். ஆகையால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கான இந்த குறைதீர் முகாம்கள் பொறுத்தவரை ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த முறை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த முகாம்கள் நடத்தப்படவில்லை. அதற்கான அறிவிப்பு இப்போது வந்துவிட்டது. அது எந்த தேதியிலிருந்து, அதன்படி இந்த மாதத்துக்கான முகாம் ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஜனவரி 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர், வட்ட வழங்கல் அலுவலகங்களில் இந்த குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படும் என்று உணவு வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய கார்டுகளில் அப்டேட் செய்யுமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றன. அவர்களின் பல்வேறு பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டில் புதிய உறுப்பினர்களின் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல், முகவரியை மாற்றுதல், தொலைபேசி எண் பதிவு, தொலைபேசி எண் மாற்றம் செய்தல், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், நகல் குடும்ப அட்டை கோரும் மனுக்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் இந்த முகாம்கள் மூலமாக பெறலாம். ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க நேரில் வர முடியாத முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றவற்றுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களுக்கு இந்த அங்கீகார சான்று அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. ஆகையால் ரேஷன் கடைகளில் செயல்பாடுகள், ரேஷனில் வழங்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடு உள்ளிட்ட புகார்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம்களில் தெரிவிக்கலாம். குறைகளை விரைந்து சரிசெய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று
அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆகையால் மேற் மேல் கூறிய அனைத்து தகவலும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் இந்த அப்டேட்டுகளை நீங்கள் செய்து முடிக்கலாம். அதே சமயம் வயதான பிறகு பண நெருக்கடி வருமா? வராதா? ஒவ்வொரு மாதமும் பணம் வரும் சூப்பரான திட்டம் வந்துவிட்டது. இந்த 2 திட்டங்களும் உங்களுடைய முதுமை காலத்தில் பண நெருக்கடி இல்லாமல் வாழ உதவும். ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வயதான காலத்தில் பண நெருக்கடி ஏற்படுமோ என்ற கவலை அனைவருக்கும் இருக்கும். அந்த நேரத்தில் அதிக வருமானம் இருக்க வேண்டும் என்பதை விட உத்தரவாதமான வருமானத்திற்கே மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எனவே முதுமை காலம் நெருங்கும்போது ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகை கிடைக்குமா என்பதே பெரிய கவலையாக இருக்கும். அந்த வகையில் உடல்நலம் குறைந்து வேலையை இழந்து வருமானத்திற்கு வேறு வழி இல்லாத போது மாதந்தோறும் ஒரு நிலையான ஓய்வூதியத்தை வழங்குவதோடு சந்தையை விட சிறந்த வருமானத்தையும் தரும் ஒரு திட்டத்தை பலர் எதிர்பார்க்கிறார்கள். அந்த வகையில் கடந்த சில ஆண்டுகளில் முதுமை காலத்தில் நிதி பாதுகாப்பை வழங்கும் பல திட்டங்களை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இவற்றில் மிகவும் பிரபலமான மற்றும் நம்பகரமான திட்டங்கள் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டமாகும். இந்த பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா திட்டம் குறிப்பாக 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை எல்ஐசி நிறுவனம் நடத்துகிறது. இதில் முதலீடு செய்வதன் மூலம் 10 ஆண்டுகளுக்கு உத்தரவாதமான ஓய்வூதியம் கிடைக்கும். நீங்கள் மாதந்தோறும் காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு ஓய்வூதியத்தை பெறலாம். தற்போது இது சுமார் 7.4% என்ற உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகிறது. ஒரு நபர் அதிகபட்சமாக இதற்கு 15 லட்சம் முதலீடு செய்தால் மாதத்திற்கு சுமார் 9,850 ஓய்வூதியம் பெறலாம். அடுத்து அடல் பென்ஷன் யோஜனா திட்டம். இந்த திட்டம் குறிப்பாக அமைப்புசாரா துறையில் பணிபுரிபவர்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் இதில் சேரலாம். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் இந்த திட்டத்தில் சேர்கிறீர்களோ அவ்வளவு பிரீமியம் குறைவாகவும் பலன்கள் அதிகமாகவும் இருக்கும். இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதுக்கு பிறகு ஒரு நபருக்கு மாதம் ரூபாய் 1000 முதல் 5000 வரை ஓய்வூதியம் கிடைக்கும். முதலீட்டாளரும் அரசும் இதில் பங்களிக்கின்றன. வருமான வரி செலுத்தாதவர்களுக்கும் இந்த திட்டத்தில் அரசு பங்களிப்பு கிடைக்கிறது. நீங்கள் பிரதான் மந்திரி வய வந்தனா யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அருகிலுள்ள எல்ஐசி நிறுவனங்களுக்கு சென்று விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யலாம் அல்லது எல்ஐசி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிட்டு ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஆதார் அட்டை, பேன் கார்டு, வயது சான்று மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் தேவைப்படும். ஆகையால் இந்த சொல்லப்பட்ட அனைத்து தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்திற்கு உங்கள் அருகிலுள்ள வங்கி கிளை அல்லது தபால் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். இதற்கு உங்களிடம் ஒரு சேமிப்பு கணக்கு இருக்க வேண்டும். வங்கி உங்களுக்கு ஒரு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தின் படிவத்தை வழங்கும். அதை நீங்கள் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் மூலமாகவும் இந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம். பதிவு செய்தவுடன் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஓய்வூதிய தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் உங்கள் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை தானாகவே கழிக்கப்படும். இந்த 2 திட்டங்களும் உங்களுடைய முதுமை காலத்தில் நிதி பாதுகாப்பை இது உறுதி செய்யும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.